in a certain code word. ஸோ இது சம்திங் ஒரு கோட் வேர்டு. இதை வந்துட்டு எப்படி எழுதலாம்னு சொல்கிறாங்க 16 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க இந்த நம்பரை. ஸோ அதே மாதிரி இதை வந்துட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க 25 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து HIKM அப்படிங்கிறது என்ன கோட் வேர்டில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கோட் வேர்ட்லாம் எதுக்காக நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா இப்போ நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறோம் அப்படின்னா சம்திங் வந்துட்டு கோட் வேர்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிக்குவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி நம்ம படத்துலலாம் கூட நிறையா பார்த்துருக்கோம்ல கோட் வேர்ட் கன்வே பண்ணிக்கிறது அதெல்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஜாப் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸாமில் கேட்குறது. ஸோ அதனால் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ என்னது ACEG. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்னது 16 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது DFGH. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி எழுதியிருக்காங்க 25 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ HIKM. ஸோ இதை வந்துட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு C அப்படிங்கிறது தேர்ட் லெட்டர். D 4. அடுத்தது E வந்துட்டு என்னது 5. F வந்துட்டு 6. அடுத்தது G வந்துட்டு என்னது 7. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 16 கிடைக்குதா? ஸோ அப்போது இந்த லெட்டர்ஸோட நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 16 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி ஸோ இப்போ இந்த லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது வந்துட்டு D அப்படிங்கிறது எத்தனாவது லெட்டரு 4th லெட்டரு. அடுத்தது F அப்படிங்கிறது 6th லெட்டர். Gங்கிறது 7th லெட்டர். H அப்படிங்கிறது 8th லெட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போமா? 6 + 4 10, 18, 19, 20, 25. ஸோ அப்போ ஆட் பண்ணால் 25 வருது. ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் வந்துட்டு என்னது அதே மாதிரி ஆட் பண்ணுறது அதானே இருக்கும். H வந்துட்டு என்னது 8. I வந்துட்டு என்னது 9. J வந்துட்டு 10. K வந்துட்டு என்னது 11. L வந்துட்டு 12. M வந்துட்டு என்னது 13. ஸோ அப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது 20, 28, 38, 39, 40, 41. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது HIKM ஆட் பண்ணோம் அப்படின்னா 41 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B 41 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதான் இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாடலில் ஒரு சம் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.